தருமபுரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தடங்கம் சுப்பிரமணி சமீபத்தில் மாற்றப்பட்டு தர்மச்செல்வன் நியமிக்கப்பட்டார். தருமபுரி 4 ரோடு அருகே உள்ள அதியமான் அரண்மனையில் நேற்று தர்மச்செல்வன் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். அப்போது அவர் பேசும்போது, கலெக்டர், எஸ்பி உட்பட அனைத்து அதிகாரிகளும் நான் சொல்வதைத்தான் கேட்கணும், இல்லை என்றால் அந்த அதிகாரி இருக்க மாட்டார், கதையை முடிச்சிடுவேன் என பேசியிருக்கிறார். அந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம், அந்த அதிகாரி இருக்க மாட்டான். இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதான் கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதான் கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதான் கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இதை நான் செய்வேன். எந்த அதிகாரியும் குசுவு கூட விட முடியாது என்ன மீறி. அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது. எவனும் கேம் ஆட முடியாது. கேம் ஆடினா முடிஞ்சு அவன் கதை. சரியா? எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கிற எனக்கு தெரியும். நீ சொல்றதுக்கு அங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்கலாம். உங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லிக்கிறாரு. சரியா? கலெக்டர் உட்பட நான் சொல்றேன். அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல. நீங்க இதுக்கு முன்னே எப்படி நடத்து பிடிஓவா, அந்த பிடி ஆப்ஸ்ல A to Z எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியணும், ஒண்டிச்சலாரு தெரியணும். அப்படிதான் நடக்கும். இதுல யாரும் உள்ள புந்து குறுசாலாம் ஓட்ட முடியாது. நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னா அவர் எப்படி பண்ணியிருந்தாரு பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது. நான் தெளிவா சொல்லிடுவேன் அவர்கிட்டயும். தர்மச்செல்வன் தருமபுரி திமுக மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற போது கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக வேட்பாளரை தோற்கடிப்பது தொடர்பாக அவர் பேசிய ஆடியோவை முன்னாள் எம்எல்ஏ இன்பசேகரன் பதிவிட்டிருந்தது சர்ச்சை ஏற்படுத்தியது.